வெல்கம் டு பாயும் எல்கேசி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, டெல்லியில் ஒரு சில ஐகானிக் பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கேட்டில் இருக்கோம். ஒன் ஆஃப் தி வெரி ஐகானிக் பிளேஸ் இன் டெல்லி. இது நான் பாஸ்மதி அரிசியில் பார்த்தது தான். ஆனால் இப்போ இது நேராக பார்க்குறச்சே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க, நம்ம அது கிட்டக்க போய் பார்க்கலாம். அந்த சைடு போகிறதுக்கு சப்வே இருக்குது. ஸோ சப்வேல இறங்கிட்டு அந்த சைடு போனோம். ஆனால் அந்த சப்வேயே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னங்க சொல்ல, சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த காலத்தில் அவங்க இதை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மேலே அந்த புறாலாம் உட்காந்துட்டு அவ்வளோ, அதுவும் ஒரு ரொம்ப அழகாக சேர்க்குது இந்த பில்லருக்கு. தயவுசெய்து டெல்லி வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பார்த்துட்டு போங்க. வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும். எனக்கு ஒரு சரியான ஃபீலும் ஒரு நல்ல வைப்பும் இருக்குது இந்த இடத்துல. பின்னாடி பார்த்தீங்களா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சிலை. இது எங்கே இருக்குன்னா அப்படியே இந்த இந்தியா கேட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இடத்த சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு மட்டும் பார்வையாளர்களை உள்ளே விடணும், அதுக்கு மேலே அந்த பவுண்டரி லைன் தாண்டக்கூடாதுன்றது கரெக்டாக அவங்க வச்சிட்ருக்காங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நேஷ்னல் வார் மெமோரியலுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான் மைக் எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா டியூ டு தி செக்யூரிட்டி ரீசன்ஸ். பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் சிலை கிடையாது, நிஜமாலே ஒரு கமாண்ட் ஆஃபீஸர். அவர் அப்படி நிற்கிறார், அப்படி ஸ்டில்லாக பேசுவாங்க. ஒரு அசைவுமே இல்லாத பேசுவாங்க, கம்பீரமாக நிற்கிறார். சல்யூட் பண்ணுறேன். இந்த இந்தியா கேட் தெரியுது பார்த்தீங்களா, நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பார்க்கில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மௌனராகம் படம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரேவதி மேடம் அந்த ஒருத்தர் சிங்குக்கு எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா ரேவதி மேடம். நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த ஆள் காரெல்லாம் உன் கராஜ்க்கு அனுப்பணும், அவ்வளோதானே? வா வா வா, நான் தமிழ் கற்றுக் கொடுக்குறேன், வா. ஸோ நினைக்கிறேன் அது இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்கன்னு. ஸோ அது ஒரு இந்தியா கேட்டு. இங்கே பெஞ்சு, இங்கே தான் உட்காந்துட்டு போடா டாய் போடா டாய் போடா டாய் போடா டாய் போடா டாய் போடா டாய் டெல் ஃபாஸ்ட் போடா டாய் அதுன்னு நினைக்கிறேன்.
பின்னாடி வந்து ஃபவுண்டன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா அதே இந்த இந்தியா கேட்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய பார்க் மாதிரியும் இருக்குது, நல்ல பூக்கள் நிறையா இருக்குது. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா வந்து இங்கேயும் இந்த ஃபவுண்டன் அழகு, அப்புறம் கொஞ்சம் பார்க்கில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து எல்லா பிளேசஸும் பார்க்கறதுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நெக்ஸ்ட்டு ஐகானிக் பிளேஸு. இது பேர் வந்து ராஷ்டிரபதி பவன், ரெசிடெண்ட் ஆஃப் தி பிரசிடெண்ட்டு. இது வரைக்கும் தான் போக முடியும். இதுக்கு மேலே போனோன்னா வந்து பாஸ் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். இது நேரில் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் வந்து டெல்லி, அப்புறமா வந்து இந்த பார்லிமெண்ட், இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் நான் சினிமாவில் எப்படி வைப்பாங்கன்னு. ஸோ இப்போ நான் வச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃப்ரேமு. எல்லா சினிமாலேயும் வைப்பாங்க. ஹேராமில் வச்சுருப்பாங்க, அப்புறம் மாநகர காவலன் அதில் வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து இது எங்கே இருக்குன்னா வந்து இந்தியா கேட் நீங்கள் வந்துட்டிங்கன்னா வந்து ஆப்போசிட்லேயே வந்து இது இருக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் வாக்கிங் தான். இந்தியா கேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ராஷ்டிரபதி பவனையும் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாநகர காவலனில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீன். ஆனந்தராஜ் அவங்க வந்து ஒரு கொலை ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஜாகிங் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீன் எடுத்திருப்பாங்க மாநகர காவலனில். டெல்லியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் பிளேசஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ டெல்லி வந்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கம் அண்ட் விசிட். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in next episode. Bye. Shut okay.